எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி செய்ய போகிற சமையல் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான கத்திரிக்காயை கழுவி நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக லசன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு மசாலா மிளகாத்தூள், தனியா பவுட்ரு, மஞ்சத்தூள், உப்பு, மாங்காய்த்தூள், கரம் மசாலா இது எல்லாம் மிளா பண்ணி அதுக்குள்ளே நப்பி கத்திரிக்காயில் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கரம் ஆயிடுச்சு. இப்போ நான் கத்திரிக்காய் கட் பண்ணினது அதில் எண்ணெயில் வதக்க போகிறேன். இப்போ நான் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற பொருள் கறிவேப்பிலை, கடுகு, வெந்தயம், சோம்பு, இது எள்ளு, கருப்பு எள்ளு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாம் போட போகிறேன். கடாயில் கடுகு போட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு, கருப்பு எள்ளு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு கடுகு இதெல்லாம். இப்போ நான் கத்திரிக்காய் மசாலா நப்பி வச்சுருது இப்போ எண்ணெய்க்குள்ளே போட போகிறேன். கத்திரிக்காய் முழுசாக உடையாமல் பிரட்டி எடுத்துக்கணும். அதனால தான் கோம்போட கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு தட்டு வெட்டி மூடிடுங்க. கொஞ்சம் மேலே லேசாக கேஸை கம்மி பண்ணி தட்டு வச்சு மூடிட்டு கத்திரிக்காய் இப்போது மசாலாலாம் நல்லா வெந்து போயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டுன்னு எடுத்துடுவேன். நான் சப்ஜி ஆயிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் வெந்து எடுத்தாச்சு. மேலே நான் தனியாக தலை கொஞ்சம் மேலே தூவி எடுத்துக்க போகிறேன். நான் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணி முடிச்சுட்டு நீங்களே இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் ஏதாவது மசாலா பத்தலைன்னா எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. நாங்கள் வேறு அதை போட்டு இது பண்ணுறோம்.